வரதட்சணை கொடுமை காரணமாக ஒரே ஆண்டில் 5000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பலியாகியிருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள அறிக்கையை பற்றி இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம். அருண், இந்த வரதட்சணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டவுரி தானே? ஆமா, சாருக்கு இங்கிலீஷ்ல தான் தெரியும், சொல்லுங்க. இல்லைங்க, வரதட்சணை அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் அபத்தமான வார்த்தையா பாக்குறாங்க. ஆனா டவுரின்னு சொன்னா ஈஸியாக டவுரி வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்கல்ல. அதனால தான் சொல்ல வந்தேன். அதாவது லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்பு. சரியா? அந்த வரதட்சணையால நிறைய மரணங்கள் நடக்குது, அது மட்டும்தான் நிதர்சனம். நம்ம அந்த திருப்பூர் ரிதன்யா மேட்டர்லேருந்து அந்த ஒரு மரணத்திலேருந்து இப்போ பூனேவில் மிஸ் பூனேவாக இருந்தாங்க இல்லையா, அந்த திவிஷா சர்மா அவங்களோடதுலேருந்து, அப்புறம் இன்னொரு வடமாநில பொண்ணு கொலையிலேருந்து எல்லாமே இந்த வரதட்சணை தான், அந்த இடத்துல வரதட்சணை தான் மூல காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சாதாரண மக்கள்ல இருந்து பெரிய பெரிய செலிபிரிட்டியாக இருந்தால் கூட இதில் பாதிக்கப்படுறாங்க. இதை தடுக்கிறதுக்கு வழியே இல்லை யாரும். அதாவது கவிதா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்த கல்யாணம் அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதனோட சார்ந்தது இல்லை. சரியா? அது குடும்பம், சமூகம் இதோட தொடர்புடையதாக இருக்குது. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அது அப்படி தான் இருக்குது. சரியா? அதாவது கல்யாணத்தில் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னா அது சமூக கௌரவம் இதோட ரிலேட் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா? இதனால தான் இந்த வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்குமே குறையாமலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. ஊர் என்னை பார்த்து கௌரவமாக நினைக்கணும், என் குடும்ப கௌரவம் நிலைநாட்டணும், சமூக கல்யாணத்துல தான் அவங்க கௌரவமே அடங்கி. அதான் கரெக்ட், அந்த கல்யாணத்துல தான் எங்க கௌரவமே அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிக்கக்கூடிய ஆள் இருக்காங்க இல்லையா? என் பொண்ணுக்கு இவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் பையனுக்கு இவ்வளோ நகை போட்டு கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன். ஸோ இந்த ஒரு கௌரவத்துக்காக தான் இது இன்னமுமே நம்மளோட நடைமுறையில இருந்து ஒழிக்கப்படாமலே இருக்கு. சில பேர் கல்யாணம் எனக்கு டவுரி எல்லாம் வேணாம், உங்க பொண்ணுக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதுவுமே தப்பு தான். வேணான்னா வேணாம், ஸ்ட்ரிக்ட்லி நோ மீன்ஸ் நோ, அப்படிதான் இருந்துக்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, நம்ம என்சிஆர்பி இதை புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் இந்த வரதட்சணை கொடுமையால் எவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத என்சிஆர்பி தரவுகள் படி சொல்லியிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த 2026 பார்த்தீங்கன்னா நிறைய வரதட்சணை வன்முறை மரணங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் என்சிஆர்பி 2024 எவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு, மரணங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5737 மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா 16 பெண்கள் இதனால் உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல்ல எந்த மாநிலம் இருக்குது தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலம். அது அவங்க 2000 பெண்கள் இதனால் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பீகார்ல பாத்தீங்கன்னா 1000 பெண்கள் இதனால மரணம் அடைஞ்சிருக்கிறதா அந்த தரவுகள் படி சொல்றாங்க. அப்ப நம்ம எதிர்பார்த்ததை விட இவ்வளவு மரணங்கள் வரதட்சணை வன்முறை தொடர்பான அந்த மரணங்களை இவ்வளவு நிகழ்ந்திருக்கு. இப்போ நான் சொன்ன எல்லாரும் இது எல்லாமே பதிவு செய்யப்பட்ட மரணங்கள் தான். ஆனால் பதிவு செய்யாமல் நிறைய இடங்களில் நிறைய மரணங்கள் நடக்குது. அது எதுவுமே வெளி வரல அப்படிங்கிறதே என்சிஆர்பியே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதெல்லாமே காவல் நிலையத்தில் இது வரதட்சணை கொடுமை தான் அப்படின்னு பதிவு செய்யப்பட்ட மரணங்கள். ஆமாம். சரி, இதே மாதிரி கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா. ஒரு கோடியே 28 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advt@dttv.in.